ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ZEE5 OTTல ரிலீஸ் ஆயிருக்க சட்டமும் நீதியும் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட் ரூம் டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ஒரு லாயரு. ஆனா அவருக்கு பல ஃபெயிலியர்கள் ஆனதுனால அவர் இப்போ ஒரு ரோட்டரி பப்ளிக்கா இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா அவர் ரொம்பவே திறமையான ஒரு லாயர். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அருணா அப்படின்ற பொண்ணு ஜூனியரா சேரணும் அப்படின்ட்டு பல பேர்கிட்ட முயற்சிக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியாமலே இருக்கு. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு காணும் அப்படின்ட்டு கந்தசாமி அப்படின்றவர் வந்து கேஸ் கொடுக்கறாரு. அவரு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு வராரு. அங்கேயே சூசைட் பண்ணி இறந்தும் போயிடுறாரு. அந்த கேஸை நம்ம சத்தியமூர்த்தி கையில எடுக்கிறாரு. அதை ஒரு பொதுநல வழக்கா தாக்கல் பண்றாரு. தானே வாதாடவும் செய்யறாரு. அவங்க கூட அந்த அருணான்ற பொண்ணு சேர்ந்துக்கிறாங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரிய வருது குப்புசாமி கொஞ்சம் மென்டல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ட்டு. அந்த பொண்ணும் சின்ன வயசுலயே காணாம போயிருக்கு அப்படின்னு தெரிய வருது. அந்த வழக்குல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வக்கீலும் ஆப்போசிட் சைட்ல வாதாட வராரு. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா என்ன இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்திருந்தாலும் ஒரு நீட்டான பிரசன்டேஷன்ல கொடுத்திருக்காங்க. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது சரவணன் தான் லீட் ரோல் எடுத்து பண்ணிருக்காங்க. அவங்க கேரக்டரா இருக்கட்டும், அவங்க பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம் வெப் சீரிஸ் முழுக்கவே. அதே மாதிரி அந்த அருணான்ற கேரக்டர் நடிச்சிருக்க பொண்ணு ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணாலே இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். கோர்ட் ரூம்ல வர பல சீன்ஸ் வந்து நம்மள எங்கேஜ் பண்ற அளவு ரொம்ப நல்லாவே இருக்கு. திங்க் பண்ண வைக்கிற அளவு இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வெப் சீரிஸ் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வெப் சீரிஸ்ல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னாலும் ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஒரு சில போர்ஷன்ஸா லேக் அடிச்சாலும் ஓவராலா பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா ஒரு எங்கேஜிங்கான வெப் சீரிஸ் பார்த்த ஃபீல் வரதான் செய்யுது. கண்டிப்பா எல்லாரும் ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு வெப் சீரிஸா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.